தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் இந்நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாய் காணப்படுகிறேன். நம்முடைய கிறிஸ்தவ பாடல் வட்டாரத்தில் தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியிலே என்கிற இந்த ஒரு பாடல் எல்லோருக்கும் நன்கு அறிந்த ஒரு பாடலாக இருக்கிறது. அதில் சொன்ன வண்ணமாய் கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த பூமியில் வாழும் நாட்களில் தேவனோடு கூட நெருங்கி சேர்வது என்கிற இந்த ஆவல் எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு தடையாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் முதன்மையான காரியம் பாவமாய் இருக்கிறது. மற்ற எல்லா காரணங்கள் இருந்தாலும் கூட பாவம் என்பது முதன்மையான காரியமாக காணப்படுகிறது. ஆம், நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், நாம் ரட்சிப்படைந்திருக்கிறோம். ஆனாலும் நமக்குள் பாவம் இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. நாம் பாவ தண்டனையிலிருந்து மீட்பை அடைந்திருக்கிறோம், பாவ வல்லமையிலிருந்து மீட்பை அடைந்து கொண்டிருக்கிறோம். பாவ பிரசன்னத்திலிருந்து இனிமேல் நம்மளுடைய எதிர்காலத்தில் மகிமையின் சரீரத்தில் நாம் பாவ பிரசன்னத்திலிருந்து நாம் மீட்பை அடையப் போகிறோம். அப்படி என்று சொன்னால் நமக்குள் பாவம் இல்லை என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. ஏன்? வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 1 யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அதையே யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லும்போது, யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது வசனம், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இதையே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்தில் அவர் கூறும்போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 17வது வசனம், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆகையால் பாவம் என்கிற அந்த காரியம் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறது. அந்த பிரிவு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒருபோதும் தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேர்வதற்குண்டான ஆவல் நமக்குள் ஒருபோதும் வராது. அதனால் அந்த பாவத்திலிருந்து நாம் மீட்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அனுதினமும் செய்கிற, தெரிந்தோ தெரியாமலேயோ செய்கிற பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதையும் வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிருக்கிறது. அதே 1 யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் பாவங்களை கர்த்தரிடம் அறிக்கையிட்டு அவருடைய மன்னிப்பையும் சுதந்தரிப்பையும் பெற்று தேவனிடம் ஐக்கியம் கொள்ள முடியும். அனுதினமும் இது நம்மளுடைய வாழ்க்கையில் இது ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். நாம் நித்தமும் இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்தமும் பாவத்திற்கூடாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த பாவமானது தேவனிடத்தில் நாம் கிட்டி சேரவிடாதபடிக்கு நம்மை தடுக்கும் என்று சொன்னால் அதை நித்தமும் நாம் அறிக்கையிட்டு, பாவை அறிக்கையிட்டு அதிலிருந்து மீள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பாவம் அறிக்கை என்பது சாதாரணமாய் நாம் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சாதாரணமாய் சொல்லிவிட்டு கடந்து செல்ல முடியாது. அதாவது நாட் சிம்பிளி சேயிங் ஐ எம் சாரி லார்ட் அப்படி என்று அந்த ஒரு வாக்கியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு போய்விட முடியாது. தாழ்மையுடன் மனதார பாவத்தை உணர்ந்து கேட்பதே சரியான முறையாகும். அப்படி செய்வதன் மூலம் தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி நம்மால் சேர முடியும். பாவ மன்னிப்பை பெற்று நாம் இன்னும் தேவனிடத்தில் நெருங்கி சேர கிருபையை தேவன் தாமே நமக்கு அளிப்பார்.
இந்த வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.